Hi friends, my life with Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு தயிர் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தயிர் சாதம் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ பச்சரிசி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிருக்கேன். 3 முறை அலசிட்டு 1/4 கப் தயிர், 1/2 கப் பால், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மாதுளம்பழம், ஒரு பச்சை மிளகாவை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அரிசி தேவையான அளவு தண்ணி வச்சு கொதிக்க வைக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு கொதிச்சிருச்சு, நல்லா வேகணும். சிம்மில் வச்சு பார்த்துக்கோங்க, நடுவில் பார்த்துக்கோங்க. இப்போ சாதம் நல்லா குழைய வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாதம் வடிச்சிடலாம். தண்ணி இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். தண்ணி வடிஞ்சிடுச்சு, சாதம் நிமித்திக்கலாம். சாதம் கொஞ்சம் சூடாகட்டும். சாதத்தை கொஞ்சம் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். இந்த சாப்பாடுலேயே பால் ஊற்றிக்கலாம். பால் அதிகமாக ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்லாம். உடனே சாப்பிட்லாம், தயிர் அதிகமாக ஊற்றி செஞ்சுக்கலாம். பால் ஊற்றி கலரியாச்சு, இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். இதுலேயே இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கடைசியாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். தாளித்து போடுறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுலேயே கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது லைட்டாக செவக்கணும். செவந்துடுச்சு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். செவந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதத்தில் போட்டுக்கலாம். இதுலேயே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், மாதுளம்பழம் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு தயிர் சாதம் ரெடி. சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.